على فرض رمضان هذه السنة لله تعالى இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقي وزنة عرشي ورضا نفسي ومداد كلماتي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இன்று சூரத்துல் அராஃப் ஓதி நிறைவு செய்யப்பட்டது. அராஃப் என்றால் சொர்க்கவாசிகள் இருக்கிறார்கள், நரகவாசிகளும் இருக்கிறார்கள். சொர்க்கத்திலும் இல்லாமல் நரகத்திலும் இல்லாமல் இடையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆராஃப் வாசிகள் என்று சொல்லப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் காஃபிர்களை நேரடியாக நரகத்திற்கு அனுப்பி விடுகிறான். மூமின்களை அவர்களுடைய தரத்திற்கேற்ப சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்கிற அந்த மூமின்கள் அவர்களை அந்த பாடத்தை விட்டும் கடத்தி அப்பால் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகிறான். ஆனால் இடையிலே சில பேர் இருப்பார்கள். அவர்கள் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது அவர்களின் பாவத்தின் காரணமாக அந்த நரகத்திலே விழுந்து விடுவார்கள். இந்த ரெண்டு பேரும் சொர்க்கவாசி அல்லது நரகவாசி. மூமின்கள் கடைசியிலே அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர் இந்த பக்கம் சொர்க்கவாசி, அந்த பக்கம் நரகவாசி. இந்த ரெண்டுக்கும் மேலே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதி அது சொர்க்கத்தை சார்ந்ததும் அல்ல, நரகத்தை சார்ந்ததும் அல்ல. அந்த மேலே வசிப்பவர்கள் தான் ஆராஃப் வாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஆராஃப் வாசிகள் யாரு என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நன்மையின் தட்டும் தீமையின் தட்டும் நிறுக்கப்படுகிற பொழுது ரெண்டும் சமமாக இருக்கும். நன்மையின் தட்டு கீழே இறங்கினால் சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். தீமையின் தட்டு கீழே இறங்கினால் அவர்களை நரகத்திற்கு அனுப்பலாம். இந்த ரெண்டு தட்டுமே சமமாக இருக்கிற காரணத்தினால சொர்க்கத்திற்கும் அனுப்ப முடியாது, நரகத்திற்கும் அனுப்ப முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இவர்களை அல்லாஹ் கொஞ்ச காலத்திற்கு அந்த ரெண்டுக்கும் இடையிலே இருக்கிற அந்த சுவற்றுக்கு மேலே வைக்கின்றான். இவர்கள் யாரு, எப்படிப்பட்டவங்கிறத பொதுவாக நாம் சொன்னோம். ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த ஹதீஸில் ஒரு மனிதன் யுத்தத்திற்கு வந்து ஜிஹாது செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதா இருப்பார். ஆனா அவர் தாய் தந்தர்களிடத்துல அனுமதி கேட்காமல் வந்து ஷஹீதா இருக்கிறார். இப்ப அவர் ஷஹீதான காரணத்தினால ஷஹீத நரகத்திற்கு அனுப்ப முடியாது. ஆனா தாய் தந்தைகளுக்கு மாறு செய்த காரணத்தினால், அவர்களை வேதனைப்படுத்திய காரணத்தினால் அவர்களை சொர்க்கத்துக்கும் அனுப்ப முடியாது. எனவே இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அந்த ஆராஃபில இடையில நிறுத்துகிறான் என்று அந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. சிந்தித்து பார்த்தால் நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே இவர் தாய் தந்தைகளுக்கு நம்மை பாதுகாப்பானாக, ஆக நமக்கு முழுமையான சொர்க்கத்தை ஆரம்பத்திலிருந்து நமக்கு தருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இடையிலே வருகிற அந்த பாவ செயல்களை விட்டும் நாம் தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். தங்கக்கூடியவர்களே, இன்றைய சூரா ஓதப்பட்டதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு சொல்லப்பட்டது. அதனுடைய முடிவில் சஜிதா செய்யாத காரணத்தினால் ஷைத்தான் இப்லீஸ் அவனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தான் என்று அவனை தூக்கி எறிந்துவிட்டு அவனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்லீஸ் கேட்டான், நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஒரு துவா செய்தான். சரி, நீ நீண்ட காலம் வாழ்ந்து கொள் என்று அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான்.
ஷைத்தான் ஆதமின் காரணமாக தன் இந்த இழிநிலைக்கு ஆளாகிய காரணத்தினால் ஒரு சபதம் செய்தான். அதுவும் அல்லாஹ்விடத்திலேயே சபதம் செய்தான். இந்த ஆதமையும் ஆதமுடைய மக்களையும் நான் வழிகெடுப்பேன், விடமாட்டேன் என்று சொன்னான். அவர்கள் நன்மையின் பக்கம் முன்னேற விடாமல் தடுப்பேன். முன்னால் சென்று தடுப்பேன், பின்னால் சென்று தடுப்பேன், வலதுபுறம் சென்று தடுப்பேன், இடதுபுறம் சென்று தடுப்பேன். ஆத்தி என்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுத்தான். அவனுடைய அல்லாஹ் சொன்னான், அதாவது இப்லீஸுக்கு அல்லாஹ் பதில் சொல்லும் பொழுது இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், ரூஹு அவனுடைய ஜசதுல உயிர் உடலிலே இருக்கிற வரைக்கும் நான் வழியெடுப்பேன், அவனை நன்மை செய்ய விடாமல் நான் தடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்துல சத்தியம் செய்து சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், நீ அந்த நேரம் வரைக்கும் நீ தடுக்கலாம், ஆனால் என்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையாக, எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, என் மகத்துவத்தின் மீது ஆணையாக, அவன் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் நான் அவனை மன்னிப்பேன் என்று சொன்னான். தங்கைக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. நீங்கள் சிந்திக்க வேண்டும். 4 திசையை குறிப்பிட்ட ஷைத்தான் 2 திசையை மறந்துட்டான். மொத்த திசை எத்தனைங்க? 6 திசை இருக்குது. 4 இல்ல 6 இருக்குது. அவன் இந்த 4 திசையைத்தான் குறிப்பிட்டான். இன்னும் 2 திசை இருக்குது, ஒண்ணு மேலே இன்னொன்னு கீழே. அந்த திசையை கூறவில்லை. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீ 2 திசையை கூறல, எனவே இந்த வழியாக வரக்கூடிய மனிதனை உன்னால் தடுக்க முடியாது. அவன் பூமியிலே கீழே நெற்றியை தரையில் வைத்து சுஜூதிலே விழுந்தால் அவனை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகிறான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று விடுகிறான். உலகத்தில் மனிதன் அல்லாஹுவை ரொம்ப நெருங்கக்கூடிய ஒரு நிலை எது என்றால் சுஜூதுடைய நிலை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சுஜூத் செய்யாமல் இருந்த காரணத்தினால் இப்லீஸ் எடுத்தறியப்பட்டானோ அந்த சுஜூதை மனிதன் செய்கிற பொழுது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகிறான். 2வது ஒண்ணு திசை மேல. அல்லாஹ் கடைசி நிமிடம் வரைக்கும் நீ வழிகெடுக்கலாம், ஆனால் கடைசி நிமிடம் வரைக்கும் அவன் இஸ்திக்ஃபார் செய்தால், என்னிடத்திலே கையேந்தி துஆ செய்தால் அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்வேன், அவர்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சூளுரைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். சந்தைக்குரியவர்களே, ஷைத்தான் முன்னால் பின்னால் வலது இடது எல்லா வகையிலையும் தடுப்பான். அவர் நம்மளை முன்னேற விடாமல் தடுப்பான். தடுப்பது பல வகை இருக்கிறது, அதை பற்றி விவரித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் பல சமயங்களிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவான், ஈமானிலே சந்தேகத்தை உண்டாக்குவான். அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தில களங்கத்தை ஏற்படுத்துவான். குர்ஆனிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் சந்தேகத்தை உண்டாக்குவான், தவறான அர்த்தங்களை கற்பிப்பான். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய சூஃபி மகான். அவர்கள் எழுதின தப்சீர் மிக தொன்மையான ஒரு தப்சீர். அப்படி தப்சீர் எழுதி கொண்டு இருக்கிற பொழுது இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் வருகிறது, ரஹமத்தி வசிஅத்து குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹமத்து எல்லா வஸ்துக்களையும் வியாபித்தது, எல்லா வஸ்துக்களை விடவும் விசாலமானது, என் ரஹமத்தில் எல்லா வஸ்துவும் அடங்கும் என்று அல்லாஹ்வுடைய வசனம் வருகிறது. இப்லீஸ் அந்த மகானுக்கு முன்னால் தோன்றிவிட்டான். முன்னால் தோன்றிவிட்டு சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த இப்லீஸ் சொன்னா, அல்லாஹ் சொன்னா எல்லா வஸ்துவுக்கும் விசாலமானது என்னுடைய ரஹமத்துன்னு சொல்றான்ல, நானும் ஒரு வஸ்து தானே, அப்படின்னா எனக்கும் அந்த ரஹமத்து கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்கலையே, அப்படின்னா அல்லாஹ் சொல்றது பொய் தானேன்னா. கொஞ்ச நேரம் அவங்க ஆடி போனாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. அடுத்த வசனத்தை ஓதினார்கள், என்னுடைய ரஹமத்து விசாலமானது, எல்லா வஸ்துவையும் வியாபித்தது. ஆனா அந்த ரஹமத்து யாருக்கு கிடைக்கும் என்று நான் எழுதியிருக்கிறேன் என்றால், யாரு இறையச்சத்தோடு ஜகாத்து கொடுக்கின்றார்களோ, யாரு ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் என்பதையும் நான் எழுதுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப கடகடன்னு சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறா என்று கேட்டார். நான் ஒரு ஆலிம் ஷா அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஜாகிர் ஷா மாதிரி பதில் சொல்றீங்களேன்னா என்னடா அப்படின்னு கேட்டான். நீங்க யோசிச்சு பார்க்கணும். ரஹமத்து விசாலமானது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னு சொன்னீங்க, அது உண்மையானா எல்லா வஸ்துவுக்கும் அது விசாலமானது அப்படின்னா எல்லாரும் கிடைக்கணும்ல. அது என்ன ஜகாத்து கொடுக்கவங்க மட்டும், அது என்ன ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்? விசாலமான அந்த ரஹமத்தை சுருக்கி விட்டார்கள். சுருக்கி விட்டாயே, அல்லாஹ் சுருக்கி விட்டானா?
அப்படின்னா அந்த ரஹமத்து விசாலமானது என்பதற்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்தனையை தூண்டிய அந்த கேள்வி. சங்கைக்குரியவர்களை சைத்தான் வழி கொடுக்கிறது ஃபுல்லா, சந்தேகத்தை கிளப்புறது ஃபுல்லா இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் நாம் யோசித்தால் அது முட்டாள்தனமானது என்பது நமக்கு என்ன செய்து விடும், விளங்கிவிடும். இந்த வசனத்துல எல்லா வஸ்துவுக்கும் என்னுடைய ரஹமத்து விசாலமானது என்று சொன்னான். யூதர்களும் நசாராக்களும் இந்த வசனத்தினுடைய அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு நான் அது கிடைக்க செய்வேன் என்று சொன்னான். உடனே யூதர்களும் சொன்னார்கள், நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்களும் ஜக்காத்து கொடுக்கிறோம், அப்படி எங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அடுத்த ஆயத்துல வெறும் ஜக்காத்து கொடுத்தா மட்டும் பத்தாது, வெறுமனே உங்களுடைய நபியை கொண்டு ஈமான் கொண்டால் மட்டும் போதாது. யத்தபிஊனர் ரசூலன் நபியல் உம்மி, கடைசி காலத்தில் வரக்கூடிய உம்மி நபியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். எனவே நீங்கள் பின்பற்றாத காரணத்தினால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்ற அந்த பட்டியலில் இருந்து நீங்க தானா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்க, வெளியேறி விடுவீர்கள். ஐரோப்பாவோட ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. அந்த மாநாட்டினுடைய அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு என்ன? சொர்க்கத்துக்கு யார் போவா, யாரு சொர்க்கவாசி? யூதர்கள் செல்வார்களா, அல்லது கிறிஸ்தவர்கள் செல்வார்களா, அல்லது முஸ்லிம்கள் செல்வார்களா? சொர்க்கவாசி யார் என்பதுதான் அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. ஒரு யூத மத அறிஞர் ரிப்பி அழைக்கப்பட்டிருக்கிறார், கிறிஸ்தவ மத அறிஞர் ஒரு பாதிரியும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார், இஸ்லாமிய மத அறிஞர் ஒரு ஆலிமும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். 3 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, சொர்க்கத்துக்கு யூதம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அது அவர்களே ஜன்னத்தை இல்லாமன்கான ஹூதா, யாரு யூதர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கம் போவாங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. எனவே அந்த ரிப்பி மேடையில எழுந்து யூதனாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று சொல்லிவிட்டான். அடுத்து கிறிஸ்தவ பாதிரியார் எழுந்தார். நசாரா, கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பது அவர்களுடைய மத நம்பிக்கை. அதை அங்கே தெளிவுபடுத்தினார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். 3வதாக நிறைவாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர் எழுந்தார். எழுந்து சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யூதர்கள் சொன்னாங்க நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ட்டு. அவங்க சொல்படி யூதர்கள் சொர்க்கத்துக்கு போனா அவங்க கூட நாங்களும் போவோம். ஏன் அப்படின்னா, மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்ட காரணத்தினால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்றால் நாங்களும் மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்களும் அவங்களோட சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த தகுதி எங்களுக்கு இருக்குது. கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவனா இருந்தா தான் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடி கிறிஸ்தவர்கள் சொர்க்கம் சென்றால் நாங்களும் அவர்களோட சொர்க்கத்திற்கு செல்வோம். ஏன்னா நாங்க ஈசா நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்க சொல்றோம் முஸ்லிம்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்வாங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது அவர்கள் செல்ல மாட்டார்கள். அப்படி நாங்க சொல்றது உண்மையாக இருந்தால் நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிற பொழுது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த தகுதியை பெற மாட்டார்கள். ஏன்னா மூசா நபியை கொண்டு நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், ஈசா நபியை கொண்டு நாங்க ஈமான் கொண்டிருக்கோம். அவங்களுடைய அடிப்படையிலேயே எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் நாங்கள் முகமது நபியை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். முஸ்லிம்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா அவங்க முகமது நபி கொண்டு ஈமான் கொள்ளல, யூதர்களும் ஈமான் கொள்ளல, கிறிஸ்தவர்களும் ஈமான் கொள்ளல. எனவே அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று அறிவுபூர்வமாக தனது வாதத்தை எடுத்து வைத்தார். அந்த 2 பேரும் துண்டகானன் துணியகானன் இன்று போயிட்டாங்க என்று அந்த வரலாற்று நடைபெற்ற நடைமுறையில் அதாவது நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா யூதர்களோ கிறிஸ்தவர்களோ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் யத்தபிஊனர் ரசூலன் நபியல் உம்மி, உம்மி நபியை பின்பற்றக்கூடியவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும், அந்த ரஹமத்து கிடைக்கும் என்று நான் எழுதுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப இப்லீஸினுடைய இந்த கேள்வி அப்படி இருக்குது. இப்லீஸ் என்னங்க கேட்டான், சொர்க்கம் ரஹமத்து விசாலமானது அப்படின்னா குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா விசாலமான அந்த ரஹமத்தை ஏன் நீங்கள் சுருக்கிறீர்கள், அல்லது அல்லாஹ் ஏன் சுருக்கினான் அப்படின்னா ரஹமத்து விசாலமா இல்லை என்றுதானே அர்த்தம் என்று குர்ஆனின் மீது ஒரு சந்தேக பார்வையை ஏற்படுத்தினான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, என்னுடைய ரஹமத்து எல்லா வஸ்துவுக்கும் விசாலமானது, என்னுடைய ரஹமத்துல எல்லா வஸ்துவுக்கும் இடம் இருக்குது என்று சொன்னான்.
இப்ப இந்த பள்ளிவாசல் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இப்ப இந்த பள்ளிவாசல்ல இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கண்ணா? ஒரு 100 பேருக்கு வச்சுக்குவோம். இப்ப இந்த பள்ளிவாசல்ல இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறோமா? ஆனா இந்த பள்ளிவாசல்ல 100 பேருக்கு மட்டுமா இடம் இருக்குது? எத்தனை பேருக்கு இடம் இருக்குது? ஒரு 500 பேர் 1000 பேருக்கு இடம் இருக்குது. இப்ப நான் சொன்னேன் இந்த பள்ளிவாசல் 1000 பேருக்கு இடம் தரக்கூடியது, 1000 பேருக்கு விசாலமானது அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்படி சொன்னதுனால இப்ப வராதவர்களுக்கு அது இடம் இல்லை என்ற அர்த்தமா? வந்தா இடம் இருக்குன்னு தானங்க அர்த்தம். இந்த பள்ளிவாசல் 1000 பேருக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 1000 பேர் வந்தாங்கன்னா இந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் இருக்கும் என்பதுதான் அந்த சொல்லினுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து எல்லா வஸ்துவுக்கும் விசாலமானது என்று அல்லாஹ் சொன்னால் நீ வந்தாலும் உனக்கு இடம் இருக்கிறது என்பதுதானே பொருள். நீ வராமல் வெளியே இருந்தால் அது உன்மீதுள்ள குற்றம் தானே தவிர அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹமத்துல எந்த கரையும் இல்லை, எந்த குறையும் இல்லை என்ற சிந்தனையை அவனுக்கு ஊட்டினார்கள். ஆனால் அவன் தான் ஈடுபடாத, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் இல்லாதவர்கள் இப்லீஸ் கூட்டம். ரப்புல் ஆலமீன் அவர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஆக விசாலமான அந்த ரஹமத்து கிடைக்கும். நாம் என்ன செய்யணும்? அந்த ரஹமத்துக்குள்ள வரணும். இன்ன ரஹமத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்து உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக கிடைக்கும். யாரு கிருபை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாரு இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் கிருபை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ரஹமத்து இருக்க வேண்டும். நாமும் ரஹமத் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வான். அத்தகைய நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா